ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி எக்ஸாம் வந்து ஆக்சுவலா நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து எக்ஸாம்க்கான டேட் எல்லாம் விட்டுருவாங்க. ஆ நமக்கு வந்து ஜோன் மாத்துறதுக்கு வந்து இந்த மாசம் 29ஆம் தேதி ஜூலைல இருந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து ஜோன் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க. ஆல்ரெடி வந்து எது வந்து எந்த ஜோன்ல வந்து வேக்கன்சி எப்படி இருக்கு? எது வந்து கேஸ்ட் வைஸ் வந்து எல்லா கேஸ்ட்டுக்கும் எந்தெந்த ஜோன் வந்து பெஸ்ட்டா இருக்கும்? கேட்டகரி வைஸ் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் சரிங்களா? அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நமக்கு வந்து ஃபைனலாவுமே வந்து நான் வந்து ஒரு வீடியோ குடுக்குறேன். இந்த 29ஆம் தேதியோ இல்லன்னா அதுக்கு முன்னாடியோ அந்த லிங்க் ஓப்பன் ஆகுற அன்னைக்கு இல்லன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஒரு வீடியோ குடுக்குறேன். ஃபைனலா எந்த ஜோன் வந்து கேட்டகரி வைஸ் எஸ்சினா உங்களுக்கு எந்த ஜோன் வந்து பெஸ்ட்டா இருக்கும்? அதே மாரி எஸ்டினா எது வந்து பெஸ்ட்டா இருக்கும்? ஓபிசினா எது பெஸ்ட்டா இருக்கும்? சரிங்களா? ஜெனரல் அப்ளை பண்றீங்களா? எங்க அப்ளை பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி ஃபைனலாவும் நான் ஒரு வீடியோ வந்து குடுக்குறேன். மறக்காம நீங்க வந்து சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பிக்கு வந்து இப்ப இந்த இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஜோன் மாத்துறது எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, 7ஆம் தேதியோட இது முடியுது. 7ஆம் தேதியோட முடிஞ்சா, கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு 10ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி 10லேருந்து ஒரு 15 கூட வச்சுக்கோங்க. நம்ம மேக்ஸிமமா எடுத்தாலே ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து நமக்கு எக்ஸாம் டேட் குடுத்துருவாங்க. எப்போலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. ஆகஸ்ட் எண்டுல ஆகஸ்ட் எண்டுல நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ, இன்னும் அப்ப நம்ம கணக்கு போட்டோம்னா நமக்கு எத்தன நாள் இருக்கு? 40 டேஸ் தான் இருக்கு. இந்த 40 டேஸ நீங்க வந்து இந்த 40 டேஸ்ல நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணலாமா? இதுவரைக்கும் நீங்க ஸ்டார்ட்டே பண்ணல. இந்த 40 டேஸ் நீங்க படிச்சா எக்ஸாம் கிளியர் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். ஆ நான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் சொல்ற வேல நீங்க கரெக்ட்டா படிங்க. இந்த 40 டேஸ் சின்சியரா படிங்க. 40 டேஸ் நம்ம இதுக்காக மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு கமெண்ட்ல கேட்காதீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்கணும்னு என்ன கேட்டீங்கன்னா, தூங்குற டைம தவிர மீதி எல்லா டைமும் படிங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, இதுவரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இதுவரைக்கும் நீங்க ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்ற பட்சத்துல, ஒரு நாளைக்கு நீங்க வந்து கண்டிப்பா 15 ஹவர்ஸ் நீங்க உட்காரணும். 15 ஹவர்ஸ் கண்டிப்பா புக்கும் கையுமா உட்காரணும். அதுல நீங்க வந்து எவ்வளோ சின்சியரா படிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் டல்லா படிக்கிறீங்க, அதெல்லாம் உங்க கையில சரிங்க. பிரிஸ்க் ஆகி ஆகி திரும்ப திரும்ப படிச்சுட்டே தான் இருக்கணும். எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இது வந்து கம்ப்ளீட்டா வந்து இதுவரைக்கும் நான் ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்றவங்களுக்கான ஒரு வீடியோ. சரிங்களா? நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஏதாவது நீங்க மிஸ்டேக் பண்றீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ம். ஃபர்ஸ்ட் நீங்க முடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட். ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங். சரிங்களா? ஆப்டி அண்ட் ரீசனிங். இத வந்து நீங்க கம்ப்ளீட்டா எல்லா டாபிக்குமே படிக்கணும். அந்த சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ் முதல்ல ஒரு பிரிண்ட் அவுட்டோ, அந்த நோட்டிஃபிகேஷன்ல குடுத்த அந்த சிலபஸ் வந்து பிரிலிம்ஸ்க்கு என்ன சிலபஸோ, அத வந்து எடுத்து உங்க ரூம்ல வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்க எந்த இடத்துல படிக்கிறீங்களோ, அங்க அந்த சிலபஸ ஒட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, டெய்லியும் நீங்க எந்த ஒரு நோட்ல பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த நோட்ல அந்த சிலபஸ எடுத்து ஒரு ஒட்டி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்லயே வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆப்டிட்யூடு டெய்லியும் 2 டாபிக். கண்டிப்பா. டெய்லி 2 டாபிக் வந்து பார்க்கணும். சரிங்களா? ஒரு 25 சம்மு. 2 டாபிக்ல 25 சம், 25 சம் கம்பல்சரி 25 பிளஸ் சம். உங்களால கண்டிப்பா இத வந்து ஈஸியா பண்ண முடியும். காலையில ஒரு டாபிக், ஈவினிங் ஒரு டாபிக் ஆப்டிட்யூட் அப்படின்னு வச்சுட்டு, அந்த 2 டாபிக்க நல்லா தெறவா பார்க்கணும். பார்த்துட்டு, அதே மாரி ரீசனிங். ரீசனிங் வந்து ஒரு நாளைக்கு நீங்க 2 டாபிக்ல இருந்து 3 டாபிக் வரைக்கும் கூட ஈஸியா பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாரி முதல் ஒரு 15 டேஸ் 15 டேஸ் வந்து நீங்க ஆப்டி வந்து ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்ப முதல் ஒரு 5 நாள் வந்து நீங்க வந்து 2, 2 டாபிக் பார்த்தீங்கன்னா, ஆப்டில வந்து உங்களுக்கு 10 டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? 10 டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும். அந்த 10 டாபிக்க அகைன் வந்து இப்ப நீங்க மண்டே ஆரம்பிக்கிறீங்க. மண்டே வந்து உங்களுக்கான பிரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே ஆரம்பிச்சீங்கன்னா, ஃப்ரைடே வரைக்கும் நீங்க ஒரு 10 டாபிக் 10லேருந்து ஒரு 8லேருந்து 10 டாபிக் 8 டாபிக் நீங்க சாலிடா பார்க்கலாம் 5 நாள்ல. சரிங்களா? 8லேருந்து ஒரு 10 டாபிக் பார்க்குறீங்க. அந்த வீக் எண்ட் இருக்கு பார்த்தீங்களா? சாட்டர்டே அண்ட் சண்டே. அந்த பார்த்த டாபிக்க அகைன் மறுபடியும் நீங்க ரிவைஸ் பண்ணணும். நீங்க போட்டு பார்த்த சம்ம திரும்ப ரிவைஸ் பண்ணணும். சரிங்களா? ரிவைஸ் பண்ணணும். அதே மாரி இப்போ ஒரு டாபிக் பார்க்குறீங்கன்னா, ஒரு டாபிக்க வந்து இன்னைக்கு பார்த்துடுறீங்க அப்டின்னா, நாளைக்கு அத அப்டியே விட்டுறக்கூடாது. இன்னைக்கு மார்னிங், ஈவினிங் ஒரு டாபிக்க பார்க்குறீங்கன்னா, நாளைக்கு அகைன் நீங்க இன்னொரு டாபிக் பார்க்க போறீங்க. சரிங்களா? இன்னொரு டாபிக் பார்த்துட்டு, இந்த டாபிக் அப்டியே ரிவைஸ் பண்ணாம விட்டுறக்கூடாது. இன் பிட்வீன் உங்களுக்கு ஆஃப்டர்நூன்லயோ ஏதோ ஒரு டைம் இருக்கும் பார்த்தீங்களா? அப்ப இந்த டாபிக்க நீங்க இன்னொரு வாட்டி பார்த்துறணும். 2 தடவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இத அப்டியே விடணும். விட்டு அகைன் வந்து வீக்கெண்ட்ல இன்னொரு வாட்டி பார்க்கணும். இப்படி பார்த்தா மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா நீங்க ஷார்ட் டைம்ல படிக்க போறீங்க. சரிங்களா? கன்ஃப்யூஷன் ஆகும். நெறைய டாபிக் கன்ஃப்யூஸ் ஆகும். ஒவ்வொரு டாபிக்கும் பார்க்கும்போது. ஸோ இந்த மாரி பார்க்கணும். பார்த்துட்டே நடுவுல வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பலாம் ரீசனிங் பார்த்துட்டே வரணும்.
ரீசனிங் நல்லா பார்த்துட்டே வரணும் டைம் கிடைக்கிறப்பலாம். சரிங்களா? ரீசனிங் வந்து நீங்க சாலிடா 1 வீக்ல 1 வீக் ஃபுல்லா உட்காந்தீங்கன்னா ரீசனிங் கம்ப்ளீட்டே பண்ணிடலாம். ரயில்வேக்கு ரீசனிங் சிம்பிளா தான் இருக்கும். ஸோ 1 வீக் ஃபுல்லா உட்காந்தீங்கன்னா ரீசனிங் கம்ப்ளீட்டா நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த இதுல வாங்கிக்கோங்க. டெஸ்ட் புக்ல வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுதான் வந்து ரயில்வேக்கு ஓரளவுக்கு டெஸ்ட் புக்கே போதும். நீங்க ரொம்ப ஆலிவ் போர்டு அந்த லெவல்லாம் போ தேவையில்ல. டெஸ்ட் புக்லயே வந்து ப்ரோ அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ப்ரோ அப்படின்றது நார்மல் ஒண்ணு இருக்கும். ப்ரோ அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரோன்றது வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் பேப்பர்லாம் இருக்கும். அதனால நீங்க வந்து ப்ரோ வாங்கிக்கோங்க. சரிங்களா? வாங்கிட்டு இந்த மேக்ஸிமம் உங்களுக்கு நடுவுல கேப் கிடைக்குதா? கேப் கிடைக்கிறப்பலாம் நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப பார்த்தீங்கல்ல, இப்ப டைம் அண்ட் ஒர்க் இல்லன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இல்லன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரிங்களா? இப்படி டாபிக் நீங்க பாக்குறீங்க. இந்த டாபிக் ஏதோ ஒரு டாபிக் பார்த்ததுக்கப்புறம், அந்த டெக்ஸ்ட் புக்ல வந்து செக்ஷன் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அந்த செக்ஷன் வைஸ் டெஸ்ட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஒரு 10 கொஸ்டினோ இல்ல 5 கொஸ்டினோ குடுத்துட்டு, அதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் டைம் குடுத்துருப்பாங்க. செக்ஷன் வைஸ் டெஸ்ட் போடுங்க. அந்த செக்ஷன்ல அந்த டாபிக்ல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சிரும். இந்த மாரி நீங்க 2 வீக்ஸ்ல ஆப்டி ரீசனிங் கம்ப்ளீட்டா முடிக்க பார்க்கணும். மேக்ஸிமம் மேக்ஸிமம் 20 டேஸ் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். 15 டேஸ்ன்றத 20 டேஸ் டைம் வச்சுக்கோங்க. 20 டேஸ்ல நீங்க ஆப்டி ரீசனிங் கம்ப்ளீட்டா முடிக்கணும். சரிங்களா? ஏன் எடுத்த உடனே நீங்க ஜிஎஸ்லாம் பார்க்க வேணாம். ஆப்டி ரீசனிங் முடிங்க அப்படின்றேன்னா, இதுதான் ஸ்கோரிங் பார்ட்டு. நீங்க வந்து இப்ப வந்து ஹிஸ்டரியோ, பாலிட்டியோ நீங்க படிச்சீங்கன்னா, இப்ப எடுத்த உடனே ஹிஸ்டரியோ, பாலிட்டியோ நீங்க வந்து 3, 3 நாள் வச்சுட்டு அந்த புக் வச்சுட்டு உட்காந்தீங்கன்னா, அதுல இருந்து 2 கொஸ்டின் வருமா? இல்ல 3 கொஸ்டின் வருமா? அப்படின்னு தெரியாது. பட் ஆப்டியும், ரீசனிங்லயும் நீங்க வந்து ஒரு முதல் 20 நாள் கம்ப்ளீட்டா நீங்க முடிக்கிறீங்க அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட் வச்சு முடிச்சீங்கன்னா, ஆப்டி ரீசனிங்ல இருந்து நீங்க வந்து நல்லா தரவாயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் ஆப்டி ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ். இத வச்சே நீங்க வந்து பிரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா பிரிலிம்ஸ்ல வேகன்சி எவ்வளவு இருக்கு? நீங்க வந்து சென்னை அப்ளை பண்ணிருக்கலாம். சரிங்களா? இல்லன்னா செகந்தராபாத் அப்ளை பண்ணிருக்கலாம். இல்லன்னா பெங்களூர் அப்ளை பண்ணிருக்கலாம். இல்ல டிவிசினா திருவனந்தபுரம். எங்க வேணா அப்ளை பண்ணிருக்கலாம். வேகன்சி வந்து பாருங்க, சென்னையில வந்து ஒரு 493 வேகன்சி இருக்கு. பிரிலிம்ஸ்ல எத்தனை பேர் உள்ள போறீங்க? இன்டூ 15 இன்டூ 15னா ஒரு 4000 7,500 பேர் கிட்ட அரௌண்ட் ஒரு 7,400 பேர் கிட்ட பிரிலிம்ஸ்ல வந்து சென்னை டிவிஷன்ல மட்டுமே உள்ள போறாங்க. இந்த 7,400 பேர்ல நம்ம ஈஸியா வரலாம். இதே நீங்க வந்து உங்க கேட்டகரி வைஸ் பாத்துக்கோங்க. இப்ப நீங்க ஓபிசில வரீங்கன்னா, ஓபிசில டோட்டல் வேகன்சி எத்தனை இருக்கு? அந்த டோட்டல் வேகன்சி இன்டூ 15 பண்ணுங்க. இத்தனை பேர் தான் வந்து ஓபிசில உள்ள போறாங்க. அதே மாதிரி தான் செகந்தராபாத்ல. சோ இப்ப 2,500 வேகன்சி இருக்கு. இத வந்து இன்டூ 15 பண்ணா எவ்வளவு வருது? இன்டூ 15 பண்ணா ஒரு 25,000 கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து ஒரு 37,000 பேர் உள்ள போறாங்க. சரிங்களா? செகந்தராபாத்ல வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே இன்டூ 5 டைம்ஸ் சென்னை கம்பேர் பண்ணும்போது இன்டூ ஒரு 37,000 பேர் உள்ள போறாங்க. அதே மாதிரி தான் பெங்களூர்லயும் ஒரு 22,000 பேர் கிட்ட பிரிலிம்ஸ்ல உள்ள போவாங்க. டிவிசில எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 2,000, 2,300 ஆ 3,500 பேர் வந்து பிரிலிம்ஸ்ல உள்ள போவாங்க. சோ உங்க கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பாருங்க. அந்த கேட்டகரியோட இன்டூ 15 பண்ணுங்க. சென்னையில ஃபார் எக்ஸாம்பிள் நான் கரெக்ட்டா தெரியல. ஓபிசிக்கு வந்து ஒரு ஒரு 200 வேகன்சி இருக்குன்னா, ஓபிசில எத்தனை பேர் உள்ள போவீங்க? 3,000 பேர் போவீங்க. கரெக்ட்டா? இன்டூ 15 3,000 பேர் உள்ள போவீங்க. உங்க கேட்டகரில நீங்க முதல் 15 அதாவது இந்த 3,000 பேர்ல நீங்க வந்துர மாட்டீங்களா? அப்படின்றத பாருங்க. அதே மாரி அந்த டெக்ஸ்ட் புக்ல நீங்க டெஸ்ட் எடுக்குறீங்களா? இப்ப வந்து அந்த டெக்ஸ்ட் புக்ல ஒரு 50,000 பேர் டெஸ்ட் எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் லென்த் டெஸ்ட் எடுக்கணும். எப்போ ஃபுல் லென்த் டெஸ்ட் எடுக்கணும்னா, ஸ்டார்ட்டிங் நீங்க செக்ஷன் மட்டும் தான் எடுக்கணும். நான் சொல்றேன். ஃபுல் லென்த் டெஸ்ட் எப்ப எடுக்கணும்னு சொல்றேன். இப்ப வந்து ஒரு 50,000 பேர் வந்து அந்த டெஸ்ட்ட வந்து எழுதியிருக்காங்க. அந்த 50,000 பேர்ல நீங்க உங்க மார்க்க பாக்காதீங்க. மார்க்க பார்த்து டிமோட்டிவேட் ஆகாதீங்க. நீங்க முதல் 10%ல வரீங்களா அப்படின்னு பாருங்க. 50,000த்துல 10% எவ்வளோ? 5,000. சோ இந்த 5,000 ரேங்க்குள்ள நீங்க வரீங்களான்னு பாருங்க. இல்லன்னா ஒரு 20,000 பேர் டெஸ்ட் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 20,000த்துல நீங்க வந்து 2,000 பேருக்குள்ள வரீங்களா அப்படின்றத பாருங்க. முதல் 10%ல நீங்க வந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸாம்லயுமே நீங்க வந்து உள்ள போயிரலாம். சரிங்களா? நான் சொன்ன மாரி முதல்ல ஆப்டி ரீசனிங் 15ல இருந்து ஒரு 20 டேஸ். நீங்க வந்து ஏன் நீங்க இவ்ளோ ஷார்ட் டைம்ல இப்ப வந்து இதுவரைக்கும் நீங்க படிக்க ஆரம்பிக்கலன்னா, நீங்க இந்த மாரி ராட்சச மாரி வெறித்தனமா என்ன சொல்றது? படிச்சு தான் ஆகணும். வேற வழியே இல்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து இப்ப ரொம்ப நெருங்கிருச்சு. இப்ப வந்து நீங்க வந்து கூலா படிக்க முடியாது. ஒரு நாளைக்கு நான் ஒரு டாபிக் படிக்கிறேன் அப்படின்னு கூலா படிக்க முடியாது. இப்ப நெருங்கிருச்சு. நம்ம கிளியர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் சின்சியரா 40 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பா 100% வந்து நீங்க ரிசல்ட் பார்க்கலாம். இதுல வந்து எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. சரிங்களா? இத மாரிலாம் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. சின்சியரா இருந்தீங்கன்னா, நீங்க அசால்ட்டா பண்ணலாம். சரிங்களா? வேக்கன்சி நெறைய இருக்கு. வேக்கன்சி வந்து
மேஜரா ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா? ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இருக்கிறப்பவே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இப்ப ஆப்டி ரீசனிங் பார்த்துடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இன்கேஸ் உங்களுக்கு நடுவுலயே இந்த 20 நாள்ல 20 நாளுக்கு அப்புறம் கூட நீங்க ஜிஎஸ் பார்க்க தேவையில்ல. நடுவுலயே கூட ஜிஎஸ்னா ஜிஎஸ் இல்ல. நான் சொல்றது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே. ஜிஎஸ்லாம் கூட லாஸ்ட்டா தான் பார்க்கணும். இந்த ஸ்டாட்டிக் ஜிகே வந்து உங்களுக்கு நடுவுல போர் அடிக்குது. இந்த ஆப்டி ரீசனிங் பார்க்கும்போது போர் அடிக்குதுன்னா, இந்த ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும். லூசன்ட் புக் எல்லாரும் கம்பல்சரி வாங்கியிருக்கணும். சரிங்களா? ஜிகேவ பொறுத்தவரைக்கும் இந்த லூசன்ட் புக் மட்டும் வாங்கி கையில வச்சுக்கோங்க. இதுல வந்து லாஸ்ட் ஒரு 50 பேஜ் இருக்கும். இந்த 50 பேஜ்ல ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும். என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுவரி சரிங்களா? அதுக்கப்புறமா மவுண்டைன் பீக் அதே மாரி இந்தியால இந்த இத யார் கண்டுபிடிச்சது? சரிங்களா? கவர்னர் ஜெனரல் யாரு? அதே மாரி ஸ்போர்ட்ஸ் பத்தி இருக்கும். இந்த மாரி ஸ்டாட்டிக் ஜிகே. அதே மாரி கண்ட்ரி, கேபிட்டல், கரன்சி சரிங்களா? வேர்ல்டுல உள்ள எல்லா கண்ட்ரியோட கேபிட்டல் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாரி இந்தியன் ஸ்டேட்டோட கேபிட்டலு, கரன்சி இந்த மாரி ஜிகே வந்து படிங்க. ஜிகே வந்து முடிங்க. அந்த 50 பேஜ் இருக்குல்ல, அந்த 50 பேஜ மேக்ஸிமம் எது எது இம்பார்ட்டன்ட் டாபிக்கோ அதெல்லாம் கவர் பண்ணுங்க. ஜிகே கவர் பண்ணக்கப்புறம் ஹிஸ்டரி வாங்க. இது சயன்ஸ் படிங்க. சரிங்களா? சயன்ஸ்ல பயாலஜி அண்ட் பிசிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வந்து நல்லா குடுங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி சரிங்களா? கெமிஸ்ட்ரி. சயன்ஸ்க்கு வந்து ஒரு 1 வீக் சாலிடா வச்சுக்கோங்க. 1 வீக். நீங்க வந்து இந்த ஆப்டி ரீசனிங் பார்க்கும்போது நடுவுல வந்து நீங்க வந்து போர் அடிக்குது. நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சயன்ஸ் படிங்க, ஜிகே படிங்க. ஹிஸ்டரி, பாலிட்டிலாம் படிக்காதீங்க. ஹிஸ்டரி, பாலிட்டிலாம் உங்களுக்கு லாஸ்ட்டா டைம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். டைம் இருந்ததுன்னா, இது என்னது மாடர்ன் ஹிஸ்டரி மட்டும் படிங்க. மாடர்ன் ஹிஸ்டரி படிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து மாடர்ன் ஹிஸ்டரி முடிச்சிட்டீங்கன்னா, ஓரளவுக்கு முடிச்சிட்டீங்களா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து பாலிட்டி படிங்க. பாலிட்டில வந்து என்னென்ன படிக்கணும்னா, இந்த ஆர்டிகிள், அமெண்ட்மென்ட் இந்த மாரி விஷயம்லாம் பாலிட்டில கவர் பண்றேங்க. பாலிட்டி படிச்சுட்டு, அகைன் வந்து உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்துல தான் நீங்க வந்து மெடிவல் பார்க்கணும். சரிங்களா? பட் நீங்க மெடிவல்லாம் கூட அப்படியே கூட நீங்க வந்து ஆப்ஷன்ல கூட விடலாம். மெடிவல், ஏன்ஷியன்ட்லாம் கூட அப்படியே நீங்க படிக்காம கூட விட்டுறலாம். பட் மாடர்ன் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. பாலிட்டி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி எக்கனாமில செலக்டிவான டாபிக், அ ஜியோகிராஃபி கூட ஓரளவுக்கு லைட்டா பார்த்துட்டு, ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க கம்பல்சரி படிக்கணும். சரிங்களா? எப்படி நான் வந்து ஆப்டி, ரீசனிங்கு, ஜெனரல் நாலேட்ஜ், சயன்ஸ் இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்றேனோ, அதே மாரி கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஒரு புக் இருக்கும் மக்களே. ஸ்பீடி அப்படின்னு இருக்கும். ரயில்வேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் புக் சரிங்களா? இது வந்து 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் புக் வந்து இருக்கும். நீங்க Amazonலயோ, Flipkartலயோ பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்ப வந்து என்ன மந்த் போகுது? ஜூலை போகுது. ஸோ லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு, ஆகஸ்ட் 2023 டூ இந்த வருஷம் ஜூலை வரைக்கும், ஜூலை 2024 வரைக்கும் ஒரு புக் போட்டிருப்பாங்க. அந்த புக் வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஒரு 50, 70 பேஜ் தான் இருக்கும். ஸோ அந்த புக் வாங்கி கம்ப்ளீட்டா அந்த புக்ல இருக்கிறது எல்லாம் மெமரைஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதான். கரண்ட் அஃபேர்ஸ் அது போதும். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னா, அந்த புக் வாங்கி படிங்க. இதுக்கப்புறம் நீங்க தேடி தேடி வெப்சைட்ல தேடி தேடி அங்க இங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இந்த புக் வாங்கிக்கோங்க. இது ரயில்வேக்கான புக் தான் இது. இந்த புக் படிச்சீங்கன்னா போதும். கரண்ட் அஃபேர்ஸ் அதுல இருக்க மாரியே வரும். இப்ப நீங்க தேடி தேடி படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபியூஷன்ல என்ன பண்ணுவீங்க? கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ஜெனரலா ஏதோ ஒரு பிடிஎஃப் எடுத்து படிக்கிறீங்கன்னா, அதுல வந்து பேங்கிங் அவேர்னஸ்லாம் குடுத்திருப்பாங்க. அந்த பிடிஎஃப்ல. பேங்கிங் அவேர்னஸ்லாம் ரயில்வேக்கு வரவே வராது. அதே மாரி எக்கனாமி பத்தி நெறைய வந்துரும். எக்கனாமி பத்தி ரயில்வேக்கு வந்து சில இதுதான் வரும் கரண்ட் அஃபேர்ஸ்ல. ரொம்ப வராது. சரிங்களா? ரொம்ப ஃபேக்ட் பேஸ்ட்ல தான் வரும். ஸோ இதெல்லாம் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு டைம் வேஸ்ட். அதுக்கு நீங்க டைரக்ட்டா இந்த புக் வாங்கி படிச்சுட்டு போயிரலாம். அந்த புக்கே வந்து ரேட் வந்து ஒரு ரூ. 120லேருந்து ரூ. 150 தான் வரைக்கும் தான் இருக்கும். இந்த புக் வாங்கிக்கோங்க. அதே மாரி லூசன்ட் புக் வாங்கி கையில வச்சுக்கோங்க. ஆப்டி ரீசனிங் நீங்க ரெகுலரா இப்ப எது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் மக்களே ஸ்ட்ராட்டஜி சரிங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு லாஸ்ட் வந்து உங்களுக்கு ஆப்டி ரீசனிங் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்டி ரீசனிங் உங்களுக்கு எப்ப நீங்க டெஸ்ட் எடுக்கணும்னா, இந்த ஆப்டி ரீசனிங் கம்ப்ளீட்டா நான் வந்து ஒரு 80% இல்ல 70% கவர் பண்ணிட்டேன். அப்படின்ற பட்சத்துல நீங்க ஃபுல் லென்த் டெஸ்ட் எடுங்க சரிங்களா? இப்போ வந்து ஆப்டில வந்து நான் ஒரு 12 டாபிக் ஸ்ட்ராங் ஆயிட்டேன். 10லேருந்து 12 டாபிக் ஸ்ட்ராங் ஆயிட்டேன். அதே மாரி ரீசனிங் வந்து நான் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்துல, அப்போ நீங்க வந்து டெஸ்ட் எடுக்க ஆரம்பிங்க. ஜிஎஸ் எல்லாம் நீங்க படிச்சோனே எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆப்டி ரீசனிங் ஓரளவு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து டெக்ஸ்ட் புக்ல ஃபுல் லென்த் டெஸ்ட் போட ஆரம்பிங்க. டெஸ்ட் போட்டுட்டு, அந்த டெஸ்ட்ட வந்து அனலைஸ் பண்ணுங்க. சரிங்களா? எது எது தப்பு பண்ணியிருக்கீங்களோ, அதெல்லாம் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அந்த டெக்ஸ்ட் புக்லயே பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா, அந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்க கொஸ்டினே கூட ஜிஎஸ்லாம் வந்து அப்படியே ரிப்பீட் ஆக கூட சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா வந்து ஜிஎஸ் கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அதுல வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்க ரிவ்யூ பார்க்கும்போது பார்த்துக்கோங்க. ஜிஎஸ்ல ஓகே இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே கூட எக்ஸாம்ல வரும். சரிங்களா மக்களே? இவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி. ஒரு 40 டேஸ் எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஃபுல்லா படிக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னால வந்து 15 ஹவர்ஸ் படிக்க முடியும் ஒரு நாளைக்கு.
9 ஹவர்ஸ தாண்டி மீதி 15 ஹவர்ஸ் படிக்க முடியும்னா, கண்டிப்பா அந்த 15 ஹவர்ஸ் படிக்கணும். இல்ல என்னால 10 ஹவர்ஸ் தான் படிக்க முடியும்னா, அந்த 10 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டா படிக்கணும். சரிங்களா? அது வந்து நீங்க நீங்க தான் வந்து ஒரு 2 ஹவர் படிக்கணும். 2 ஹவர் சம் பார்க்கணும். அகைன் வந்து ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். அகைன் வந்து ஒரு 2 ஹவர் ஏதாவது ஜிகேவோ ஏதோ ஒண்ணு பார்க்கணும். மறுபடியும் வந்து ரீசனிங் பார்க்கணும். அப்படியே மாத்தி மாத்தி படிச்சுட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து அ அந்த நம்ம இந்த வேலைக்கு போணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கிற பட்சத்துல, நம்ம வந்து எஃபோர்ட் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கூட அப்படியே கஷ்டப்பட்டு போடக்கூடாது. நம்ம வந்து எப்படி சொல்றது? கஷ்டமா தான் இருக்கும் மக்களே. பட் இருந்தாலும் நம்ம இந்த வேலைக்கு போக போறோம். ஃபியூச்சர் மாறப்போகுது. ஒரு 40 டேஸ் தானே. நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு இதுல வந்து நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிங்க. கண்டிப்பா 100% 1% கூட நீங்க ஆசிலேட் ஆக தேவையில்ல. 100% வந்து எக்ஸாம் வந்து கிளியர் ஆகும். நம்ம சொன்ன மாரி ஒரு பிளான் போட்டு, இந்த பிளான்ல வந்து டைவர்ட் ஆகக்கூடாது இந்த 40 டேஸ். ஒரு ஒரு நாள் இல்ல. ஒரு 1/2 நாள் கூட இதுல நீங்க வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ரிசல்ட் பார்க்கலாம் மக்களே ஏஎல்பில. சரிங்களா? மறக்காம நம்ம சேனல வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. அதே மாரி நம்மளோட இன்ஸ்டா ஐடி ரத்னா அண்டர்ஸ்கோர் ராக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட இன்ஸ்டா ஐடிய. சரிங்களா? ஓகே மக்களே. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பை பாய். டேக் கேர்.